ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். அந்த சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா துணி எடுக்க தான் வந்திருக்கோம். எப்படி உள்ளே போகலாம், எப்படிலாம் உள்ளே போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேராக போயிட்டுருக்கோம் பாடி சரவணா ஸ்டோரு. இப்போ துணி எடுக்க தான் போயிட்டுருக்கேன். நேராக போயிட்டுருக்கேன் பாருங்கள். சண்டே வந்திருக்கேன். சண்டே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நானும் என் மை பேபியும் வந்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இப்போ தான் போயிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸு கேட்டான். சரி, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டுருக்கேன். பார்ப்போம். இப்போ தான் நேராக போயிட்டுருக்கோம். இந்த சைடும் ஸ்டெப் இருக்குது, அந்த சைடும் ஸ்டெப் இருக்குது. இப்போ அந்த சைடு போயிட்டு பார்ப்போம். இப்போ தான் ஸ்டெப்பில் ஏறிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டு ஒன்று வாங்கிக்கலாம். அந்த கார்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது, எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாப்பா இறக்கி விட்டேன். அவன் கொஞ்சம் கோச்சிக்கிட்டான். அவனை தூக்கிட்டே இருக்கணுமா. அந்த கார்டை பற்றி சொல்கிறான்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் கோச்சிக்கிட்டான், வர மாட்டேன்னா. சரி, அவனை அவர் தூக்கிட்டு தான் போனோமா. தூக்கிட்டு போனோன்னா சரி, அப்படியே தூக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தேன். கார்டு வாங்கவே இல்லை. சரி, நம்ம அப்படியே தூக்கிட்டு நம்ம போகலாம். மேலே போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். எந்த சைடு போகலான்னு தெரியல. ரைட்டா லெஃப்டான்னு பார்க்குறேன். ஏன் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இந்த சைடு இருக்குது, ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப்பில் வேணால் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். இல்லைனா எலக்ட்ரானிக் படி இருக்குது, பதிலாக அந்த ஸ்டெப்லேயும் போய்க்கலாம். நேராக மேலே போயிட்டுருக்கேன். மேலே போவோம். மேலே போயிட்டு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கேன். பார்ப்போம். வந்துட்டேன். அவனை இறக்கி விடுவோம். என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ட்ரெஸ் எடுக்கிறானான்னு பார்க்கலாம். நான் இறக்கி கூட்டின்னு போயிடுறேன். பார்க்குறேன். சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீலாம் இருக்குது. இந்த சைடு சாரீஸ் ஐட்டம்லாம் அந்த சைடில் இருக்குது. பார்க்குறான். எந்த சாரீ எடுக்கலான்னு பார்க்குறான். இந்த ஒரு சாரீ சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எடுத்து காமிச்சான். அதுக்கப்புறம் ரிட்டன் வச்சுட்டான். சரி, அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்ருக்கான். அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறான். செலெக்ஷன் பண்ணி பார்க்குறான் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு பார்த்தான், மேட்சிங்காக இருந்தது. சரி, வேறு கலர் எடுத்து பார்க்குறான். பார்த்தீங்கன்னா வேறு கலர் எடுக்கிறான் பாருங்கள். அவனுக்கு பிடிச்ச கலர் அவனே செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறான். பாருங்கள் எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுறான் பாருங்கள். என்னென்ன கலர்லாம் செலெக்ஷன் பண்ணுறான்னு பாருங்கள். நம்ம கூட செலெக்ஷன் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு. பாருங்கள் பாருங்கள் இன்னும் எடுக்கிறான் பாருங்கள் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். அவனே செலெக்ஷன் பண்ணுறாங்க என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு. நாங்கள் யாரும் செலெக்ஷன்லாம் பண்ணல, அவனே செலெக்ஷன் பண்ணுறான். அவனை எடுத்து வச்சு பார்க்குறான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள் பாருங்கள் இந்த ட்ரெஸ் பார்க்குறான் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறான். அளவுலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறான். மேட்ச் அவ்வளோ பழகுது. சரி, அடுத்தது வேறு எடுக்க போகிறான். கலர் நல்லா இருக்கான், ஆனால் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கான். பாருங்கள் அந்த கலர் எடுக்கிறாங்க பாருங்கள். ரோஸ் கலர் எடுக்கிறான். பார்க்குறான் நல்லா இருக்கான்னு பார்க்குறான். ட்ரெஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். நேர் கலெக்ஷன். அடுத்து வேறு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். தேடி பார்க்குறான். இது கேப் மாதிரி இருக்குது. பேண்ட் எடுக்கிறான். பேண்ட் அவன் சைஸுக்கு எடுத்து பார்க்குறான். நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறான். நல்லா இருக்கான். அடுத்து ஏதாவது விளையாட்டு பொருள் ஒன்று இருக்கு பழகுது, அதை எடுத்து பார்க்குறான். பாருங்கள் இன்றைக்கி சண்டே எப்படி இருக்குது பாருங்கள். சண்டே அவனுக்கு ட்ரெஸ் செலெக்ஷனு, அவனே ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் பண்ணுறான். பாருங்கள் இந்த சைடு வந்திருக்கான். இந்த சைடில் என்ன இருக்குது அதையும் எடுத்து பார்க்குறான். ட்ரெஸ்ஸு டிஷர்ட் எடுத்து பார்க்குறான். பாருங்கள்
டிஷர்ட் எடுத்து பார்க்குறான். இப்படி எடுத்து பார்த்துருக்கா பாரு. அந்த சைடு போயிட்டு பார்க்குறான், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அங்கே இதை எடுத்து பார்க்குறான், விளையாட்டு பொருள் ஒன்று எடுத்து பார்த்துட்ருக்கான். நல்லா இருக்குன்னா சரி ஒன்று வாங்கிக்குவோம். அந்த சைடு பார்க்குறான், இந்த சைடு வந்திருக்கான், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏதோ பார்க்குறான், என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. இது ஒன்று காட்டுறான், என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம். இதோ வாட்டர் கேன் தான் நினைக்கிறேன். வாட்டர் கேன் எடுத்து பார்க்குறான், நல்லா இருக்கான் வாட்டர் கேனு. இல்லை வேறு எடுக்க சொல்கிறான். தேய்ச்சிட்டு வேறு வாட்டர் கேன் வேணுமா தண்ணி குடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா உனக்கு வேறு வாட்டர் கேன் எடுக்க சொல்கிறான். அதை எடுத்து பார்ப்போம். அவனே வரான், அவனே செலெக்ஷன் பண்ணுறான். என்னென்னவோ எடுக்கிறாங்க, என்னென்ன வேணும்னு அவனே பார்க்குறான். எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனே செலெக்ஷன் பண்ணுறான். அப்படி எங்கேயோ போகிறான், என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம். பாருங்கள், இது பொம்மை ஐட்டம் இருக்குது பொழுது, அதான் பார்த்துட்ருக்கான். பாருங்க, இது பொம்மை ஐட்டம் எடுக்கிறான் பொழுது. இது ஷூ பொழுது, குழந்தைங்களுக்கு ஷூ எடுக்கிறான் பொழுது. அதை செலெக்ஷன் பண்ணி பார்க்குறான். அதை வச்சுட்டான். வேறு எதை எடுக்கிறான், சாக்ஸ் எடுக்கிறான் பொழுது, பேபி சாக்ஸு எடுத்துகிட்டு வரான். செலெக்ஷன் பண்ணி பார்க்குறான், மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறான். மேட்ச் ஆகலை. சரி வேறு எடுக்கிறான், என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம். ஏதோ தேடிட்டு இருக்கான், என்ன தேடுறான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தேடுறான்னு தெரியல, தேடிட்டு இருக்கான். செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது பொம்மை ஐட்டம்லாம் இருக்குது. இது ஒன்று எடுத்துட்டாங்க, காதில் மாட்டுறது. குளிரில் அது குளிர்றதுக்காக காதில் மாட்டுறது ஒன்று எடுத்து வச்சுருக்கான். சாக்ஸ் தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் தனியாக. அதை பில்லு போட்டு வாங்கிட்டு வரணும். வாட்டர் கேன் ஒன்று கிடச்சிருச்சுங்க, அதை செலெக்ஷன் பண்ணி பார்க்குறான். நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்கான் வாட்டர் கேன். அதை சொல்லிகிட்ருக்கான், சூப்பராக சொல்லிகிட்ருக்கான். அடுத்தது இதை வைக்க சொல்கிறான். அடுத்து பச்சை கலர் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டான், இதுவும் சூப்பராக இருக்கான். அடுத்து ஏதோ ட்ரெஸ் செலெக்ஷன் வந்திருக்கான். கச்சிப்பு எடுக்கிறாங்க, அவனுக்கு கச்சிப்பு தேவையான், அதனால் கச்சிப்பு ஒரு 2 கச்சிப்பு எடுக்கிறான். இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள், அடுத்து கேப் ஐட்டம் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு வந்துட்டாங்க. கேப் ஐட்டம்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அவனுக்கு எந்த மாதிரி கேப்லாம் வேணும்னு கேட்டுருந்தான். சரி அதனால் கேப் ஐட்டம் வந்திருக்கான். அவனே எடுத்து பார்க்குறான். கேப்பு எந்த கேப் நல்லா இருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணுறான். பாருங்கள், இது சுட்டாவளியா. அடுத்து வேறு கேப், இந்த கேப் சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கான். அதில் எடுத்து போட்டு பார்க்குறான். சூப்பராக இருக்குங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. அடுத்து வந்து பேன்சி ஐட்டம் வந்தான் சரவணா ஸ்டோரில். பேன்சி ஐட்டம் தான் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். பொட்டு காட்டிகிட்ருக்கான். கலர் கலராக இருக்குல்ல, அந்த சாந்து பொட்டு மாதிரி, அதை செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். பாருங்கள், கையில் வைக்கிற இது மருதாணி மாதிரி அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். சாந்து போட்டு எடுத்து பார்த்துட்ருக்கான். சரவணா ஸ்டோரில் இவ்வளோ ஐட்டம்லாம் இருக்குங்க, நிறைய ஐட்டம் இருக்குது. நம்ம எது தேவையோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த அளவு இருக்குது. பாருங்கள், இது எதை எடுத்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இதை எடுத்து சாமி ஃபோட்டோ ஒன்று எடுத்து காட்டிகிட்ருக்கான். செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். பாருங்கள், அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். நல்லா இருக்குன்றான்.
இதுவும் நல்லா இருக்கான், அதான் பார்த்துட்டு இருக்கான். சூப்பராக இருக்காங்க. பொட்டு ஐட்டம் எடுக்கிறான் போயிட்டு. மணி ஐட்டம் வந்துச்சு, மணிலாம் நல்லா இருக்கான், ப்ளூ கலரு, அதை பார்த்துட்டு இருக்கான். சூப்பராக இருக்காங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கான், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு மணி ஒன்று வாங்கி வச்சு செலெக்ஷன் பண்ணி எடுத்து வைக்கிறான். கீழே இருந்தாலும் அவன் வந்து அழகாக எடுத்து வச்சிருவான். பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான மணிலாம் எடுத்து செக் பண்ணான், அழகாக இருக்குது, அது ஒன்று வாங்கியாச்சு. பாருங்கள், கலர் கலராக இருக்குது மணி ஐட்டம்லாம். அவனே செலெக்ஷன் பண்ணுறான், அவனே வாங்குகிறான், என்ன தேவையோ அவனே வாங்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும், மணிலாம் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டான். பாருங்கள், வாங்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். எல்லா கலரும் இருக்குது, சூப்பராக இருக்குது. சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தேவையானது அவனுக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சுங்க. சரவணா ஸ்டோர் வந்தால் எல்லா ஐட்டமும் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் வாங்க, சரவணா ஸ்டோர் வாங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, தேங்க்யூ.